வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற ஜிம்கானா கிளப்ல இருக்கோம். ஜிம்கானா கிளப் அப்படின்னு ஒன்னே ஏதோ சினிமால வர்ற பேரெல்லாம் சொல்லி ஏமாத்தாதப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் பொய் சொல்ல, உண்மையிலேயே சென்னை அண்ணா சாலையில ஜிம்கானா கிளப்னு ஒன்று இருக்கு. ஆனா இது சிலைகளின் கதை தானே. இதுக்கும் ஜிம்கானா கிளப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜிம்கானா கிளப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய காமராஜர் சிலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிலையின் கதையில பார்க்க போறோம். காமராஜர் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில் பல்வேறு சிலைகள் இருக்குது. ஏன் இந்த சிலையை பத்தி உலக பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப சிறப்பான ஒரு சிலைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. 1930 இப்ப காமராஜர் சிலை இருக்கிற இதே இடத்துல லார்ட் வெல்லிங்டனுடைய சிலையை வச்சிருக்காங்க. அப்போ பிரிட்டிஷார்களுடைய ஆட்சி இல்லையா, அப்ப அந்த சிலையை வச்சிருக்காங்க. அந்த சிலையில லார்ட் வெல்லிங்டன் இடுப்புல கை வச்சுட்டு அப்படி கம்பீரமா போஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சிலை. அதன் பிறகு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பல்வேறு இடங்கள்ல இந்தியா முழுக்க வெள்ளைக்காரர்களுடைய சிலை தாக்கப்படுது. என்னதான் அவங்க பொறுப்புல இருந்தாலும், இங்க நிறைய பதவிகள் இருந்திருந்தாலும் ஒரு கோபம் இருக்கும்ல, இவ்வளவு நாள் சுதந்திரம் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்ற கோபத்துல தாக்கப்படுது. சரி, தேவையில்லாத பதட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா திரு காமராஜர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருந்த சிலையை எடுத்துறாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு 1957 எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் ஒரு வெற்றிடமா தான் இருந்திருக்கு. ஜிம்கானா கிளப் ஆல்ரெடி இந்த இடத்துல நிறுவப்பட்டுருச்சு. இந்த இடத்துல ஏன் நம்ம ஒரு சிலை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காமராஜர்களுடைய சிலையவே நம்ம இங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க. ஆனா காமராஜர்கள் அப்போ சிஎம் பதவியில் இருக்கிறாங்க. பொதுவா இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு சிலை வைக்க மாட்டாங்க. ஒருத்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட நினைவா தானே சிலை வைப்பாங்க. அதனால இந்த சிலை ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல். ரெண்டாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த சிலை யாரு திறந்து வச்சாங்க அப்படின்றதுதான். 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த சிலையை திறந்து வச்சது பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு பாலிசி இருந்திருக்கு. அந்த பாலிசியை மீறி உயிருடன் இருந்த ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஒரு சிலையை திறந்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஜிம்கானா கிளப்பினுடைய முகப்புல ஜிம்கானா கிளப்புக்கு போறதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமா தோற்றமளிக்கக்கூடிய அந்த காமராஜர்களுடைய சிலை. எப்படி லார்ட் வெல்லிங்டன் இடுப்புல கை வச்சு இப்படி நின்றுட்டு இருந்தாரோ அதே மாதிரி இருக்கும். காமராஜர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சிலைகள் இருக்கு. இப்படி இடுப்புல கை வச்ச மாதிரி, சின்ன பசங்களை 2 கையில பிடிச்சிருக்க மாதிரி அப்படிலாம். ஆனா இந்த சிலைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு பாலிசி இருக்குன்னு நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, உயிரோட இருக்கிறவங்களுக்கு சிலை திறந்து வைக்க கூடாது அப்படின்றத நேரு அவர்கள் ஒரு பாலிசியாவே வச்சிருந்திருக்காரு. சிலை அப்படின்றத ஒரு மெமரிக்காக தானே, ஏன் அதை ஒருத்தங்க இருக்கும் போதே நம்ம வைக்கணும் அப்படிங்கறது அவருடைய பாலிசி. ஆனா அது எல்லாத்தையும் மீறி தமிழ்நாட்டுல சென்னைக்கு அவர் ஒரு சிலையை திறந்து வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் யாருக்கான சிலை, யாருடைய சிலை அது அப்படின்றதுதான். அது காமராஜர்களுடைய சிலை. தன்னலமற்று மக்களுக்காக நல்ல பொது மனிதனாக சுத்தமான ஒரு அரசியல்வாதியாக இருந்ததுனால ஜவஹர்லால் நேரு அவர்களே தன்னுடைய பாலிசியை கொஞ்சம் தளர்த்திட்டு இறங்கி காமராஜர்களுடைய சிலையை திறந்து வச்சிருக்காரு. இந்த சிலையில இருந்து நான் கத்துக்கிறது ஒண்ணுதாங்க. நம்ம ஒரு செல்ஃப்லெஸ்ஸான பர்சனா, சுயநலமா இல்லாம பொதுநலவாதியா நல்ல மனிதரா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்,